இந்த மாதிரி நம்ம வந்து புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் ஆசையாக. அதை வந்து பார்த்திங்கன்னா சாயம் வந்து அதிகமாக போகும். அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து கையை வச்சு ஒவ்வொரு தடவையும் துவைப்போம். சில துணிகள்லாம் ஒரு தடவை சாயம் போகும், அதுக்கப்புறம் வந்து போகாது. ஆனால் சில துணிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தடவை துவைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சாயம் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போகும்போது அதோட பிரைட் லுக்கே போயிடும், ஒரு மாதிரி ஃபேட் ஆயிரும் அந்த ட்ரெஸ்ஸோட கலரே. அப்போ நமக்கே கவலையாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல துணியிலலாம் சாயம் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை துவைங்க. இந்த மாதிரி துவைக்கும் போது சாயம் போகிற துணியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டைமில் இருந்து உங்களுக்கு வந்து சாயம் போகாது. அது எப்படி துவைக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்து பெட்ஷீட் போட்டு பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பியிருக்கேன். இதில் பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளூ கலர் சாயம் வந்து அப்படியே அந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். தண்ணியோட கலரே ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கொட்டிடலாம். இப்போ வாளியில் பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கலாம். இப்போ தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் கட்டி சேர்க்கணும். ஐஸ் கட்டி கண்டிப்பாக சேர்க்கணும். ஐஸ் கட்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து குளிர்ந்த நீர் கூட சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க. வினிகர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா துணியில் இருக்கிற கலர் டை வந்து வெளியே வராமல் துணியில் வந்து அது நல்லா ஒட்டி இருக்க செய்யும். அதனால தான் நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம். அடுத்து கடைசியாக இதில் ஒரு கை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதா உப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம வந்து எந்த துணியில் வந்து சாயம் போகுதோ அந்த துணியை வந்து சேர்த்துக்கங்க. துணியை நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி விட்டுடலாம். இதை அப்படியே நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பெட்ஷீட்டை வெளியே எடுத்து இப்போ வந்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி துவைக்கும் போது எவ்வளோ சாயம் போகிற துணியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு வந்து சாயம் சுத்தமாகவே போகாது. இப்போ இந்த துணியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து காய போட்டுடலாம்.